அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 101 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது என்று சொல்லி இது தாவீது எழுதினதாக இந்த சங்கீதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீது வாழ்ந்த நாட்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர்தான் ஒரு ராஜாவாக இருந்து எல்லா யுத்தத்திலும் அவர்களை வெற்றி பெற செய்து அவர்களை வழிநடத்தி வந்தார். நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் வைத்து வழிநடத்தி வந்த அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கும் இந்த உலகத்தை போல மக்கள் வைத்திருக்கிற ராஜாக்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டபொழுது, அது சாமுவேலுக்கு துக்கமாக இருந்தபொழுது ஆண்டவர் சாமுவேலிடத்தில், சாமுவேலே அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் ராஜாவாக இராதபடிக்கு தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னபொழுது முதலிலே சவுலையும் பின்பாக சவுல் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இல்லாதபடி போனபடினாலே அவனை தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவாக அவர் ஏற்படுத்தின பொழுது ஆடுகளின் பின்பாக இருந்த தனக்கு கிடைத்த அந்த ராஜ மேன்மையை நினைத்து ஆண்டவர் இவர்களை அரசாளும் பொழுது எப்படி இருந்ததோ அதே ஆட்சியை, ஆண்டவர் அரசாளுகிற அதே ஆட்சியை நான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் கவனமாக அவர் ஜெபிக்கிறதையும் அறிக்கையிடுகிறதையும் இந்த சங்கீத பகுதி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். முதலிலே இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் என்று சொல்லி அவர் சங்கீதம் 9 அதிகாரத்திலே அவர் அழகாக சொல்லுகிறார். 8 வசனம் 9 வசனத்திலே, அவர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவர் நீதி நியாயங்களை இந்த பூமியிலே பூச்சகரத்திலே நீதியாய் செய்கிற ஆண்டவரைப் போல நானும் அவர் எப்படி செம்மையாய் நீதி செய்கிறாரோ அதே போல நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அவருடைய இரக்க குணத்தையும் இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நான் ராஜாவாக இருந்த போதிலும் கூட என் ஆண்டவருடைய இருதயம் சிறுமைப்பட்டவர்களுக்காகவும் நெருக்கப்படுகிறவர்களுக்காகவும் ஏங்குகிறதே, அதே ஏக்கத்தோடு கூட நான் என் ஜனங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையிலே அவர் இந்த காரியத்தை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எவ்வளோ அழகாக ஆண்டவரிடத்தில் அவர் அறிக்கையிடுகிறார். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஒரு சின்ன குழந்தையைப் போல ஜெபிக்கிறார். எப்போ என் கூட இருப்பீங்க ஆண்டவரே? நான் உத்தமமான வழியில் நடப்பேனே. என்னுடைய வீட்டிலையும் நான் உத்தம இருதயத்தோடு கூட நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லி அவர் ஜெபித்ததற்கு ஆண்டவர் கொடுத்த பதிலாக 1 சாமுவேல் 18 அதிகாரம் 14 வசனத்திலே அவர் உத்தமமாய் நடந்தபடியினால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18 அதிகாரம் 14 வசனம், தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே இருந்தார் என்று சொல்லி அதே காரியத்தை சாலமோனுக்கு 2வது முறை ஆண்டவர் தரிசனமாகும் பொழுது 1 ராஜாக்கள் 9 அவர் சொல்லி காண்பிக்கிறார். ஆண்டவர், நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயாகில் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உனக்கு உட்காரும் ஒரு புருஷன் இல்லாமற் போவதில்லை. உன் தகப்பன் நடந்தது போல நீ உத்தமமாய் நடந்தா நான் உன் கூட இருப்பேன். உங்கள் அப்பா என்னோடு கூட எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்டார். நான் அவர் கூடவே தான் இருந்தேன். அவரோடு கூட வாசம் பண்ணும்படியா அவர் வீட்டில் இருக்க நினச்சாரு. ஆனால் நான் அவர் கூடவே வந்து விட்டபடியினால தான் அவர் அத்தனையாய் நிலையான ஆட்சியை கொடுக்க முடிந்தது என்று சொல்லி சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தாவீது அநேக அறிக்கை இடுகிறாரே, அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் கேட்ட வாஞ்சை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில்
1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் கட்டின அநேக மனைவிகளின் நிமித்தமாக சாலமோன் வயது சென்றபொழுது அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அவனுடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள் என்று சொல்லி, அவனுடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள், பாவத்திலே விழ வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அங்கே வசனம் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உத்தம இருதயத்தோடு கூட நடந்தால் அவர் நம்முடைய வீட்டில் மாத்திரமல்ல, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். என்னுடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்த, வீட்டிலையும் நான் உத்தம இருதயத்தோடு கூட நடந்து கொள்ள. இன்றைக்கி அநேகர் சொல்லுகிற சாட்சி, என்னுடைய சாட்சி ஆண்டவருக்கு தெரியும், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி வீட்டிலேயும் நாம் சாட்சி எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, ஆண்டவரோடு கூட உள்ள நெருக்கங்கள், இவைகளும் நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்துகிற காரியங்கள், அவர்களோடு கூட கரிசனையாய் நாம் செய்கிற காரியங்களை அவர்களே பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். பவுலுடைய வாஞ்சையை பாருங்கள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்றவனாய் மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய், செமையான இருதயத்தோடு கூட நடக்க விரும்புகிறவனாய் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக. முதல்ல குடும்பத்தில் நாம் சாட்சி பெற வேண்டும். ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி விசாரிக்க முடியும் என்று சொல்லி குடும்பத்தில் கரிசனையோடு கூட அவர்களோடு கூட நடக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய தனிப்பட்ட ஆண்டவரோடு கூட உள்ள அனுபவம், அவர்களோடு கூட இருக்கக்கூடிய நெருங்குகிற முறைமைகள், இவைகள் மூலமாக நாம் அவர்களையும் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அதைத்தான் அழகா சொல், என் வீட்டிலையும் நான் உத்தம இருதயத்தோடு கூட இருப்பேன். வெளியே மட்டும் இல்லை ஆண்டவரே, என் வீட்டிலையும் அந்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறவனாய் வாழுவேன். 3வது சொல்கிறார், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். இன்றைக்கி உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. நம்ம பார்க்கிற திரும்புகிற இடமெல்லாம் பாவம், திரும்புகிற இடமெல்லாம் நம்முடைய பாவத்தை தூண்டுகிற அநேக காரியங்கள் காணப்படுகிறது. ஒரு டெலிவிஷன் டிவியை திறந்தால் அதற்குள்ளாக அநேக உலகமே அங்கே தான் இருக்குது. ஒரு சினிமா காரியங்களில் உலகமே அங்கே தான் இருக்குது. இன்றைக்கி பெண் பிள்ளைகளும் வாலிபர்களும் அதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளுகிற அளவிற்கு இன்றைக்கு சினிமா உலகம் கெட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். சின்ன திரைகள் இன்றைக்கு குடும்பத்தை கவனிப்பதை விட்டுவிட்டு அதற்கு முன்பாக அந்த சிறு கதைகளுக்கு முன்பாக மண்டியிட்டு கிடக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக பத்திரிகைகள் கற்பனை கதைகளை எழுதி மக்களை மயக்குகிற அநேக கதைகள், இன்டர்நெட், இதில் எத்தனையோ வாலிபர்கள் உள்ளே சிக்கி ஒரு சிலந்தி வலை போல இருக்கக்கூடிய அவைகளுக்குள்ளாக உலகமே இருக்கிறதை, அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளில் எல்லாம் விழுந்து கிடக்கிறதை அந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் அன்றைக்கு தாவீது ஒரு படிப்பறிவில்லாத ஒரு தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது ராஜாவான போது எத்தனை வாஞ்சையாய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே தீங்கான காரியத்தை என் கண் முன்ன நான் வைக்க மாட்டேன் என்று சொல்லி. சங்கீதம் 97லும் சொல்லப்படுகிறது, தீமையை, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தீமையை வெறுத்து விடுவார்கள் என்று சொல்லி. உலகத்தில் ஆண்டவரால் உண்டாக்கப்படாத, சத்ருவினால் உண்டாக்கப்பட்ட கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை நான் ஆண்டவரே வெறுத்து என் கண்முளால் வைக்காமல் உண்மையே நோக்கி கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன் என்று சொல்கிறார். நீதி நியாயம் செய்கிறதிலும் என் வாழ்விலே ஆண்டவரை பின்பற்றுவேன். 8ஆம் வசனத்தில், அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறறுப்புண்டு போக தேசத்தில் அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஆண்டவருடைய சுபாவம் அதுதான். ஆண்டவருடைய இருதயத்தை தெளிவாய் அறிந்திருந்தபடினாலே செப்பனியா 3:5 அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிற, காலைதோறும் அவருடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிற ஆண்டவரை பிரதிபலிக்கிறவனாய் வாழுகிற நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நான் இப்படிப்பட்ட தேசத்தில் அக்கிரமக்காரர்களை சங்கரிக்கிற ஒரு ராஜாவாக நான் வாழுவேன் என்று சொல்லி
இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட குடும்பங்கள் நாம் அவர்களை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்தி செல்கிறதற்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் தீர்மானித்தோம் என்று சொன்னால் இரக்கத்தையும் நியாயத்தையும் செய்கிறவர்களாக, உத்தம வழியிலே நடக்கிறவர்களாக, ஆண்டவரே எப்போ எங்கள் வீட்டில் இருப்பீங்க, எங்கள் கூட எப்போ தங்குவீங்க அப்படிங்கிற வாஞ்சியோடு கூட இருக்கிறவர்களாக, என் வீட்டிலேயே நான் உத்தம இருதயத்தோடு நடப்பேன், தீங்கான காரியத்தையும் கண்முன்ன வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மோடு கூட சமுதாயத்தில் பழகுகிறவர்கள், நாம் வைக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் நாம் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி விட முடியும். ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். தாவீது எப்படி வாஞ்சித்தாரோ அப்படியே நாம் வாஞ்சிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும்.